ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌமி விலாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய ஸ்டைலில் உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யலாம்னு நாங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் பொடிசாக வெட்டின ஆனியன் எடுத்துக்கோங்க. இப்போ ஆனியன் போட்டாச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. அதையும் போட்டுக்காச்சு. கொத்தமல்லி இப்போ போட்டுக்கலாம். அப்புறம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என் வீடியோ அடுத்தடுத்தது சேரும். அடுத்தது சால்ட் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்குவோம். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. அடுத்தது வாங்க இதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். கடல மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த கடையில் பஜ்ஜி மாவு விற்குங்களா, அது 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் சால்ட் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவில் உருளைக்கிழங்கு போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ உருளைக்கிழங்க செஞ்சு எடுத்தாச்சு. என்னோடய ஸ்டைலில் உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். ஓகே, பாய்.